வெனிசுலா நாட்டின் மீது அமெரிக்கா மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியதாகவும் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவருடைய மனைவியையும் சிறைபிடித்ததாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருப்பது சர்வதேச அரங்கில் பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கு. இதுக்கான காரணம் என்ன, அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் என்ன பகை, இதன் பின்னணி என்னங்கிறத பற்றி தான் இந்த பாட்காஸ்ட் பகுதியில் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். வழங்குவதற்காக நான் ரஞ்சித். வெனிசுலாவின் தற்போதைய அதிபர் மதுரோ பேருந்து ஓட்டுநராக வேலை பார்த்தவர், தொழிற்சங்க தலைவராக இருந்தவர். கடந்த 2013 அதிபராக பதவி வகித்துட்டு வராரு. இந்த நிலையில தான் வெனிசுலா தலைநகர் கராக்கஸில் அமெரிக்க விமானப்படை விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியிருக்கு. அந்நாட்டு அதிபர் மதுரோ சிறைபிடிக்கப்பட்டதாகவும் நாடு கடத்தப்பட்டு விட்டதாகவும் அதிபர் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. அமெரிக்கா ஏன் வெனிசுலாவை தாக்கியதுன்னு பார்த்தா 2 பிரதான குற்றச்சாட்டுகளை அமெரிக்கா முன்வைக்குது. ஒன்று, வெனிசுலாவில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் அமெரிக்காவுக்கு அகதிகளாக வந்து தஞ்சமடைந்ததுக்கு மதுரோ தான் காரணம் அப்படிங்கிறது. 2013 பொருளாதார நெருக்கடி காரணமாக சுமார் 80 லட்சம் மக்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறியதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. இன்னொன்று, அமெரிக்காவுக்குள்ள ஃபென்டனைல், கொக்கைன் மாதிரியான போதைப் பொருட்கள் வெனிசுலாவில் இருந்து தான் வருதுங்கிறது அதிபர் ட்ரம்பின் குற்றச்சாட்டாக இருக்குது. ஃபென்டனைல் அப்படிங்கிறது ஹெராயினை விட சுமார் 50 மடங்கு வீரியம் கொண்டதாம். வெனிசுலாவைச் சேர்ந்த 2 குழுக்களை ஏற்கனவே ட்ரம்ப் வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக அறிவிச்சிருக்காரு. இந்த போதைப்பொருள் கடத்தல் குழுக்களுக்கு அதிபர் மதுரோவே தலைமை வகிப்பதாகவும் ட்ரம்ப் நம்புகிறார். ஆனால் தன்னை ஒரு போதைப்பொருள் குழுக்களின் தலைவர்னு சொல்வதை மதுரோ திட்டவட்டமாக மறுக்கிறார். வெனிசுலாவில் ஏராளமான கனிம வளங்களும் எண்ணெய் வளங்களும் கொட்டி கிடக்கு, அதை கைப்பற்றத்தான் தன்னை பதவியிலிருந்து நீக்க அமெரிக்கா போதைப்பொருள் மீதான போர் அப்படிங்கிற போர்வையை பயன்படுத்துவதா சொல்கிறார். சமீபத்தில் கரீபியன் கடல் பகுதியில் அமெரிக்கா தன்னோட விமானப்படை, கடற்படை, அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள், உளவு விமானங்கள் தவிர 15,000க்கும் அதிகமான படையினரை நிறுத்துச்சு. அண்மை காலங்களில் போதைப் பொருட்களை கடத்தி சென்றதான சந்தேகத்தின் அடிப்படையில் வெனிசுலாவின் கப்பல்கள் மேலே சர்வதேச கடல் பகுதியில் அமெரிக்க படைகள் 20க்கும் அதிகமான தாக்குதல்களை நடத்துச்சு. இதில் சுமார் 100க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டாங்க. வெனிசுலாவின் அண்டை நாடான கொலம்பியா தான் உலகின் மிகப்பெரிய கொக்கைன் உற்பத்தி செய்யும் நாடாக இருக்குது. இதன் பெரும்பகுதி வெனிசுலா வழியாக தான் அமெரிக்காவுக்கு கடத்தப்படுவதா ட்ரம்ப் சொல்கிறார். தற்போது வெனிசுலா ஒரு நாளைக்கு சுமார் 9 லட்சம் பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யுது. வெனிசுலா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கும் முக்கியமான நாடாக சீனா இருக்குது. வெனிசுலா தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கச்சா எண்ணெய் வளம் அதிகம் இருக்கும் நாடுன்னு அமெரிக்கா மதிப்பீடு செய்யுது. கடந்த நவம்பர் மாதத்தின் இறுதியில் வெனிசுலா அதிபர் மதுரோவுடன் தொலைபேசியில் பேசின அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன பேசினாருங்கிறத வெளிப்படையாக அறிவிக்கலை. ஆனால் மதுரோவும் அவருடைய குடும்பமும் வெனிசுலாவை விட்டு வெளியேற 1 வார காலம் அவகாசம் கொடுத்ததா சர்வதேச ஊடகங்களில் அப்போ செய்திகள் வெளியாச்சு. ஆனால் ட்ரம்பின் இந்த எச்சரிக்கையை மதுரோ நிராகரித்து விட்டதாக சொல்லப்படுது. இந்த காலக்கெடு முடிவடைந்த நிலையில தான் இப்போ திடீர்னு வெனிசுலா மேலே இப்படி ஒரு பயங்கர தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. வெனிசுலா மீதான இந்த தாக்குதல் ஆயுதம் தாங்கிய ஆக்கிரமிப்பு செயல் அப்படின்னு ரஷ்யா குற்றம் சாட்டியிருக்கு. இது மிகவும் கவலைக்குரியதுன்னு ரஷ்யா கண்டிச்சிருக்கு. அமெரிக்கா நடத்தினது லத்தீன் அமெரிக்காவின் இறையாண்மை மீதான தாக்குதல்னு கொலம்பிய அதிபரும், இது ஒரு குற்றவியல் தாக்குதல்னு கியூபாவும் விமர்சிச்சிருக்கு. அமெரிக்கா தாக்குதல் நடத்தும்னு முன்கூட்டியே கணித்த மதுரோ அப்பவே சீனா கிட்டேயும் ரஷ்யா கிட்டேயும் இராணுவ உதவியை கேட்டதா சொல்லப்படுது. ஆனால் ஆதரவை வெறும் வார்த்தைகளில் மட்டுமே கொடுப்பதாக சொல்லும் சீனாவும் ரஷ்யாவும் களத்தில் எந்த உதவியும் செய்ய தயாராக இல்லைங்கிறது அரசியல் நிபுணர்களின் கருத்தாக இருக்குது. வெனிசுலாவில் ஆட்சி மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவின் உண்மையான நோக்கம்னும், அதை இலக்காக வச்சு தான் இப்போ மதுரோவை கைது செஞ்சு நாடு கடத்தி இருப்பதாகவும் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் யூகிக்கிறாங்க.